வெல்கம் விபஸ். அது ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2021 குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பக்கத்துல சரியா 35 வயது நிரம்பிய ஒரு பெண்ணுக்கு இரவு 8:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இவங்க ஹலோ நீங்க யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் யார் பேசுறது அப்படின்றது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சரியா 1 மணி நேரத்துல நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ தனியா வரல அப்படின்னா உன்னுடைய கணவனை நீ உயிரோடு எல்லாம் பார்ப்ப. உயிர் எல்லாமே இருக்கும், அவருக்கு கையோ காலோ எதுவுமே எந்த சிறு சேதம் கூட ஏற்படாது. ஆனா அவர் எப்பவும் இருக்கக்கூடிய நபர் மாதிரி இல்லாம சுயநிலைவு இழந்த ஒரு நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அப்ப அந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாரோ நம்மளுடைய ரிலேஷன் தான் நம்மள கிண்டலுக்காக இது மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் வந்து கட் பண்றாங்க. ஸோ பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு கால் வருது. அந்த நபர் அதே மாதிரியே திரும்ப மிரட்டுறாரு. அப்பதான் அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க, நம்மளுடைய கணவனுக்கு நம்ம கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவனுக்கு அவங்க கால் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய கணவனுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பதறி போறாங்க. ஸோ திரும்ப ஏற்கனவே வந்தது இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு இவங்க திரும்ப கால் பண்றாங்க. கால் பண்ணதுல நீங்க எங்க இருக்கிறீங்க, நாங்க சொன்ன இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு இந்த பெண் நான் இன்னும் வரல, நீங்க எந்த இடம் சொன்னீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க, சரியா உங்க வீட்டாண்டியில இருந்து கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடி நிறைந்த அந்த புதர் பகுதியில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வாங்க. ஸோ கிட்டத்தட்ட காடு மாதிரி இருக்கும் போல, ஸோ அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பெண், நாம எப்படி அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல நம்ம எப்படி தனியா போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நான் வரேன், இப்போ என்னுடைய கணவன் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, உன்னுடைய கணவனுடைய மொபைல்ல இருந்து நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கணவனுடைய மொபைல் நம்பர்ல இருந்து அவங்களுடைய மனைவிக்கு கால் பண்றாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய கணவன் ஏதோ அவர் பாட்டுட்டு ஏதோ பெணாத்துற மாதிரி இருக்கு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கூட, ஸோ அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ தன்னுடைய கணவன் ஏதோ யார்கிட்டயோ மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து, சரி நீங்க சொல்ற இடத்துல நான் இன்னும் 35 நிமிடத்தில் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் கிளம்பி தன்னந்தனியா போறாங்க. ஸோ தன்னந்தனியா போன அந்த இடத்துல இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்றாங்க. அங்க எந்த நபருமே இல்ல. கொஞ்ச நேரம் போகுது. அப்பதான் ஒரு தூரத்திலிருந்து ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. அங்கிருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் நடந்து வராங்க. ஸோ இவங்க அந்த இருட்டுல பார்த்ததுமே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. சரியா இப்போ கரெக்டா 9:45 மணி, கிட்டத்தட்ட இரவு 9:45 மணி. இங்க யாருமே ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. இங்க இவன் நம்மளை எந்தனாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி ஒரு பயந்த நிலையிலே அவங்க இருக்காங்க. அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வர இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. ஸோ சடனா அந்த நபர் நேரா கிட்ட வந்து கரெக்டான மாதிரி, நீ இங்க வந்துட்ட, நீ உண்மையிலே உன்னுடைய கணவன் மீது நிறைய பாசம் தான் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதற்கு உன்னுடைய கணவன் என்கிட்ட பத்திரமா பாதுகாப்பா இருக்கான், நீ பயப்படாத, ஆனா நீ எனக்கு ஒன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த நபர் யாரு, அந்த நபர் எதற்காக ஸோ இவங்கள இரவு 9:30 மணிக்கு அவங்க வர வச்சிருக்கிறாங்க, ஸோ இதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கிட்ட வந்த அந்த நபர், உன்னுடைய கணவன் ஒரே சின்ன கீறல் கூட இல்லாம என்னுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அந்த செயலை நீ செய்து அப்படின்னா உன்னுடைய கணவனுக்கு எந்தவித சின்ன கீறல் கூட இல்லாம அவர் எப்பவும் இருக்கக்கூடிய நார்மல் பர்சன் மாதிரி அனுப்பி விடுவேன். ஒருவேளை நான் சொல்றது நீ கேட்கல அப்படின்னா உன்னுடைய கணவனை நாங்க ஒரு சின்ன அடி கூட விழாது. ஆனா அவர் சுயநிலைவை இழந்த நபரா இருப்பாரு. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மந்திரம் தெரிஞ்ச ஆளு, பில்லி சூனியம் இது மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய மந்திரம் தெரியும். என்னுடைய மந்திர சக்தியால உன்னுடைய கணவனை செயலிழக்க செஞ்சிருவேன். அதாவது அவர் வந்து பேதை மாதிரி செஞ்சிருவேன். ஒரு பைத்தியக்காரர் எப்படி நடைபெறுகிறாரோ ஸோ அவர் மாதிரி நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் மிரட்டுறாங்க. இதை கேட்டதுமே இந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த உருவம் மாதிரி இருக்கு.
ஸோ தன்னுடைய கணவன் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல நீங்க யார் என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், என்கிட்ட நீங்க சொல்லிக்கிற மாதிரி நிறைய பண வசதியும் கிடையாது, என்னுடைய பின்புலம் ரொம்ப பெரிய பணக்கார பின்புலம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் என்னுடைய கணவனும் அவருக்கு நானும் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் தான் இருக்கிறோம், ஆகையினால நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் என்கிட்ட எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு கட்டாயம் கிடைக்கும், அதுவும் இப்பவே கிடைக்கும், என்ன ஒண்ணு நீ தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் அவங்க ரொம்ப நேரம் பொறுமையா இருக்கிறாங்க. இல்ல எனக்கு எதுவுமே புரியல, இப்போ நான் வெறும் கையோட தான் இங்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒன்னா போயிட்டு ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அந்த நபர் இந்த பணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு தேவையானது நீ மட்டும் தான், நான் கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், அதாவது அவங்களுக்கு பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். சோ உன்னை ஒரு முறையாவது நான் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்றாங்க. அதற்கு அந்த பெண் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் இவரும் விடுற மாதிரி இல்லை. சோ அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அங்கிருந்து ஓடி போறாங்க. ஓடி போய் நேரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச வீட்டுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. பொழுது வெடியுது. உடனே அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனை எப்படியாவது நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சரிங்களா இருக்க தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய கணவன் மிஸ்ஸிங், அதோடு இல்லாம நேற்று இரவு எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து வந்தீங்க, அந்த இடத்த நீங்க அடையாளம் காட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த பர்டிகுலர் இடத்துல கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாங்க. ஸோ போலீஸ்க்கு தலை சுத்தி போது, இங்க எந்த ஒரு சின்ன அடையாளமும் இல்லை, அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி இங்க எந்த நபர் வந்து போற மாதிரி எந்த விதமான ஒரு அடையாளமே இல்லையே, நாம எப்படி இதை யார் அந்த நபர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. அப்ப போலீஸ் அவங்க கிட்ட ஒண்ணு சொல்றாங்க, இந்த நபர் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாரு, அது மாதிரி கால் பண்ணார் அப்படின்னா நான் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு திரும்ப வரேன், என்னுடைய கணவனை நீங்க விட்டுருங்க, நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பெண் அதை ஒத்துக்கலாமா இல்ல ஒத்துக்க வேணாவா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸ்லயே இருக்கிறாங்க. பிறகு போலீஸ் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, நீங்க ஒத்துக்குங்க, உங்களுக்கு எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காத அளவுக்கு நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நபர் ஒரு 2 நாள் கழித்து போன் பண்றாரு. போன் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க, திரும்ப நீங்க வாங்க, உங்களுடைய கணவனா கட்டாயம் நீங்க எங்க உன்னுடைய கணவனா உங்க கையோடவே நான் அனுப்பி விட்டுறேன், ஆனா எனக்கு தேவை உங்களா கூட ஒரு 10 நிமிஷம் இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதற்கு இந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே நான் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கரெக்டா இரவு 9:30 மணிக்கு, அதாவது 4வது நாள் 9:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நபர் அதே மாதிரி வராரு. வந்ததுமே தான் கிட்ட வர இந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது, இங்க எப்படி ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாம இருந்த இவங்க அந்த நபர் கிட்ட வந்ததும் என்னுடைய கணவன் எங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்கறாங்க. உன்னுடைய கணவன் பின்னாடி என்னுடைய கையாளங்க கூட்டிட்டு வராங்க, அதற்கு முன்னாடி நீ என் கூட ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கிட்ட வந்து அந்த பெண்ணுடைய துணி மேல கை வைக்கிறாங்க. உடனே அங்க ஒளிந்திருந்த போலீஸ் நேரா வந்து இவர் வந்து சுத்தி வளைச்சு பிடிச்சி அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்திருக்கு. அந்த நபர் யார் அப்படின்னா தன்னுடைய மாமன் முறையில் இருக்க வேண்டிய ரொம்ப 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 நெருங்கின ஒரு உறவுக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த நபரை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு போறாங்க. விசாரணைக்கு கொண்டு போகும்போது நீங்க ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நான் சின்ன வயசுலயே மாந்திரிகம் கற்ற ஆளு, அதோடு இல்லாம இந்த பர்டிகுலர் பெண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. அப்பதான் நான் யோசித்தேன் இவங்களை எப்படி நான் அடையுது அப்படின்னா அவங்களுடைய கணவன் வச்சுதான் இவங்களை அடைய முடியும் அப்படின்னு நான் யோசித்து, ஆகையினால்தான் அவங்களுடைய கணவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாரு, அது மாதிரி வரும்போது அவரை நான் கடத்தி கொண்டு போயிட்டு அவருக்கு நான் ஒரு சில மந்திரம் பண்ணதுல அவர் வந்து பேதை மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு, நீங்க என்னை ரிலீஸ் பண்ணி விட்டாதான் அந்த நபரை நான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கேட்கறாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, அந்த நபரை இங்க நாங்க கொண்டு வரோம், நீங்க என்ன பண்ண முடியுமோ அவருக்கு நீங்க சரி பண்ணியே தீரணும், நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நபரை அதே மாதிரி போலீஸ் நிலையத்துக்கும் அவங்கள அழைச்சிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த நபர் அது வந்து சரி பண்ற மாதிரி தெரியல. அதற்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இடம் சரியில்லை, இது மாதிரி இடத்துல எல்லாம் என்னுடைய மந்திரம் பலிக்காது, அது இதுன்னு சாக்கு போக்கு கதை சொல்றாரு.
ஸோ பிறகு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நபரையே, அதாவது அந்த மந்திரவாதி சொல்ற இல்லையா, ஸோ அந்த நபரையே அந்த பர்டிகுலர் இடத்துக்கு, அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு, ஸோ அவர் செய்த அந்த மந்திரம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை அவரு சரி செய்து அவங்களுடைய கணவனையும் அவங்க வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ போலீஸ் அந்த நபரை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது, ஸோ இந்த பெண்மணியே சொல்லிட்டாங்க, அவங்க வந்து என்னுடைய தூரத்து உறவுக்கார் தான், என் மீது ஆசைப்பட்டு தான் அவங்க என்னுடைய கணவனை கடத்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கல, நீங்க அவருக்கு என்ன தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நபரை தூக்கி ஜெயில போட்டு கரெக்டாக கழித்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னா, அந்த மந்திரவாதி சொன்னேன் இல்லையா, அந்த நபருக்கு கிட்டத்தட்ட 59 வயது நிரம்பிய நபர். ஸோ அவர் வந்து அவங்களுடைய உறவுக்கார பொண்ணான 35 வயது பெண் மீது தகாத மோகம் ஏற்பட்டதால தன்னுடைய மாந்திரிகத்தை வச்சு அந்த பெண்ணுடைய கணவனை ஸோ ஒரு பேதை மாரி மாற்றி பிறகு அவரே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையாலே நடந்த சம்பவம் தான். சரிங்களா? ஸோ அதுவும் குஜராத்தில் நடந்திருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மந்திரவாதி பொறுத்த வரைக்கும் அவர் எப்படியோ மந்திரம் கத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதை வந்து அவரு நல்ல ஒரு முறைக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவரு தவறான ஒரு செயலில் ஈடுபட்டதால ஸோ அவர் இப்போ சிறைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து 3 வருட காலம் சிறை தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கிறார். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.